கோவை விமான நிலையத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ள இடத்தில் தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வரும் மாணவி ஒருவர் தனது ஆண் நண்பருடன் காரில் இரவு நேரத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியே மதுபோதையில் வந்த 3 நபர்கள் தனியாக நின்றிருந்த அந்த காரின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி உள்ளனர். பின்னர் அவர்கள் கல்லூரி மாணவியின் ஆண் நண்பரை அரிவாளால் வெட்டி உள்ளனர். பின்னர் கல்லூரி மாணவியை காரிலிருந்து இழுத்து அருகில் உள்ள இடத்திற்கு கொண்டு போய் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளனர். உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஆண் நண்பர் இதை பார்த்ததும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனே விரைந்து வந்த பீளமேடு போலீசார் இருவரையும் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு இருவருக்கும் உரிய சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் இந்த சம்பவம் குறித்து பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். குற்ற செயல்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை கவனமுடன் கண்காணிப்பது என்பது அவசியமான ஒன்றாக உள்ளது.